வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்ரோ ரெசிபீஸில் கிச்சனில் யூஸ் பண்ணுற ஆர்கனைசர்ஸ் பற்றி பார்க்கலாம். கிச்சன்லேயும் ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்பேஸ் சேவ் பண்ணுற மாதிரியான ஆர்கனைசர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மல்டிபர்பஸ் ஆர்கனைசர். இதோட ப்ரைஸ் வந்து 46 rupees. ரெக்டாங்குலர் ஷேப்பில் இதோட வித்து பாருங்கள், ரொம்ப சின்னதாக இருக்குது. ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். எந்த இடத்துல வேணாலும் நம்ம இதை பிளேஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். உள்ளே நீங்கள் நிறைய திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்க செப்பரேட்டர் வந்து தனியாக வரும். நமக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். செப்பரேட்டர் தேவையில்லைன்னா இந்த எம்டி பேஸ்கெட்ஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எத்தனை கம்பார்ட்மெண்ட்ஸ் எந்த அகலத்தில் உங்களுக்கு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த செப்பரேட்டரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பாட்டில்ஸ் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நைஃப்ஸ். இதோட ப்ரைஸும் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது இதை யூஸ் பண்ணுறதுக்கு. நான் இந்த மாதிரி தான் கிச்சனில் இதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பாருங்கள், ஒரு சிம்பிள் ஆர்கனைசர் தான். இது 30 rupees. ரொம்ப ஸ்லிம்மாக ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கிறது தான் வந்து இதோட அட்ராக்ஷனே. இதுவும் வந்து ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காக இருக்குது. நான் இதை கிச்சனில் யூஸ் பண்ணாமல் ஃப்ரிட்ஜுக்கு ஆர்கனைசராக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கொயர் பேஸ்கெட்ஸ் நிறைய கிடைக்கும். இந்த ஷேப்பில் நமக்கு பேஸ்கெட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். இதோட ப்ரைஸும் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் தான், 30 rupees. இதை விட அகலம் இன்னும் கொஞ்சம் கம்மியான ரெக்டாங்குலர் ஷேப்ஸ் பேஸ்கெட்ஸும் இருக்குது. எல்லா பாத்திர கடைகள்லையும் இப்போ இந்த மாதிரியான ஆர்கனைசர்ஸ் வந்து விற்கிறாங்க. நானும் லோக்கல் ஷாப்ஸில் தான் வாங்கினேன். இதை நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால சாஸ் எல்லாத்தையும் ஒரு ட்ரேல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரேவே எடுத்து நம்ம யூஸ் பண்ணிடலாம். 2 ட்ரேவையுமே ஃப்ரிட்ஜோட டோரில் பக்கத்தில் வச்சுருக்கேன். ரொம்ப நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மல்டிபர்பஸ் ஸ்டாண்டு ரொம்ப பாப்புலர். நிறைய பேர் ரிமோட் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணுவீங்க. இதையும் நான் கிச்சனில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஷேப்பில் இருக்க எல்லாமே வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். சின்ன இடத்த தான் வந்து ஆக்குபை பண்ணும். இது எல்லாத்தையுமே மொத்தமாக ஒரு ட்ரேலையோ இல்லை ஒரு கார்னர்லேயோ வச்சுக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகும். கவுண்டர் டாப் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். என்ன வேணுமோ அதை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் பார்க்குறது ஒரு ஹீட் பேடு. சூடாக பொருளை வச்சுக்கிறதுக்கு பதிலாக ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப வெயிட் கம்மியாகவும் ஈஸியாக இருக்குது. பின்னாடி பாருங்கள், இந்த ஃபோம் வந்து புல் பண்ண புஷ் பண்ணலாம் ஈஸியாக இருக்குது. அடிக்கடி இழுத்து எடுக்கிற மாவோ இல்லை பாலோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இது மேலே நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் ஸ்க்ராச்சஸ் விழுறது வந்து கம்மியாகும். இந்த ஃபோமோடு நீங்கள் அந்த பேடை இழுத்துக்கலாம். ஈஸியாக இருக்குது. அடுத்து நீங்கள் பார்க்குறது பாருங்கள், வேரியஸ் ஷேப்ஸ் சைஸஸில் வர ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மல்டிபர்பஸ் ஸ்டாண்டு. இது வந்து இந்த சைஸும் இந்த வெயிட்டுக்கு வந்து 800 rupees ஆச்சு. இதுலேயும் வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. இது வந்து ரொம்ப காம்பேக்டாக நம்ம கவுண்டர் டாப்லேயே கூட வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வால்லையும் தொங்க விட்டுக்கலாம். இல்லை ஜன்னல் இருந்தால் அங்கேயும் வந்து மாட்டி விட்டுக்கலாம். பிளேட்ஸ், கரண்டி, ஸ்பூன்ஸ், கத்திரி எல்லாமே வச்சுக்கலாம். அந்த ஸ்பேஸில் நீங்கள் வந்து கத்தி, சிசர்ஸ், லைட்டர் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு ஸ்டாண்ட்லேயே வந்து நிறைய திங்ஸ் ஆக்குபை பண்ணுற மாதிரி இருக்குது. நான் வந்து கவுண்டர் டாப்போட கார்னரில் வச்சுருக்கேன். கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் ஏற்கனவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். இந்த ட்ரேவை நான் இதுக்கு கீழே தான் வச்சுருக்கேன் பாருங்கள். நல்ல அகலமான ஸ்பேஸ். அது பெரிய பெரிய டப்பா கூட வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். சைட்ஸில் இந்த மாதிரி டம்ளர்ஸ் எல்லாமே மாட்டிக்கலாம். அடிக்கடி எடுக்கிறதெல்லாம் ட்ராயர்ஸை திறந்து எடுக்க வேண்டாம். பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்குது பாருங்க. நீங்கள் கீழே வந்து ஆயில் ட்ரேஸை கூட வச்சுக்கலாம். இந்த அப்லோடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.